அதாவது திருச்சி வேண்டாம், திருச்சி சும்மா ஏதோ ஒரு ஊர், கோயம்புத்தூரில் அங்கேயும் பிரச்சனை. இப்போ ஏன்னா எங்கெல்லாம் இடத்துலேருந்து இங்கே வந்து ஆட்கள் இருக்கனால, இப்போ கோயம்புத்தூர்லேருந்து ஒருத்தங்க கிட்ட காசு வாங்கி கொடுக்க முடியாமல் ஏமாற்றி அவங்க வந்து இங்கே இருந்தால் பிரச்சனைன்னு சொல்லிட்டு திருநெல்வேலியில் போய் செட்டில் ஆகி, நார்கோயில் சொன்னதான பிரச்சனை, திருநெல்வேலியில் போய் செட்டில் ஆகி அங்கே வாழ்ந்து, அங்கே ஒன்றும் இல்லாமல் அங்கேருந்து ஷிஃப்ட் ஆகிறதுக்கு ரீசன் என்ன, முடியல, செட்டில் ஆகி இப்போ லைஃப் எப்படி இருக்குது, நல்லா ஆனதுக்கு அப்புறமும் ஆமாம் சரி நம்ம ஒருத்தர்கிட்டருந்து வாங்கினோமே, அவரை போய் நம்ம பார்த்து என்ன பண்ணலாம், கொடுக்கலாம் அப்படின்னு தோணாமல் இங்கே இருந்து சர்ச்சில் மெம்பர் ஆகி, சர்ச்சை தொடங்கி, பாஸ்டர் ஆகி, ஒயிட்டு போட்டாலும் 20 வருடம் கழித்து என்ன அர்த்தம்? யாக்கோபு எங்க போக புறப்பட்டான்? கானானுக்கு போக. ஏசாவை ஏமாத்தினதுக்கு அப்புறம் யாக்கோபு வந்து யாரையுமே என்ன பண்ணல, அவன் தான் ஏமாற்றப்பட்டானே தவிர அவன் யாரையும். ஆனா அந்த பிரச்சனை ஒன்றும் சால்வ் ஆகல. ஆமே. அதாவது ஒரு எந்த ஊர் சொன்னாலும் ஆள் இருக்காங்க. சும்மா இது எக்ஸாம்பிள் புரிவதற்காக. அதாவது திருச்சி வேண்டாம், திருச்சி சும்மா ஏதோ ஒரு ஊர், கோயம்புத்தூரில் அங்கேயும் பிரச்சனை. இப்போ ஏன்னா எங்கெல்லாம் இடத்துலேருந்து இங்கே வந்து ஆட்கள் இருக்கனால, இப்போ கோயம்புத்தூர்லேருந்து ஒருத்தங்க கிட்ட காசு வாங்கி கொடுக்க முடியாமல் ஏமாற்றி அவங்க வந்து இங்கே இருந்தால் பிரச்சனைன்னு சொல்லிட்டு திருநெல்வேலியில் போய் செட்டில் ஆகி, நார்கோயில் சொன்னதான பிரச்சனை, திருநெல்வேலியில் போய் செட்டில் ஆகி அங்கே வாழ்ந்து, அங்கே ஒன்றும் இல்லாமல் அங்கேருந்து ஷிஃப்ட் ஆகிறதுக்கு ரீசன் என்ன, முடியல, செட்டில் ஆகி இப்போ லைஃப் எப்படி இருக்குது, நல்லா ஆனதுக்கு அப்புறமும் ஆமாம் சரி நம்ம ஒருத்தர்கிட்டருந்து வாங்கினோமே, அவரை போய் நம்ம பார்த்து என்ன பண்ணலாம், கொடுக்கலாம் அப்படின்னு தோணாமல் இங்கே இருந்து சர்ச்சில் மெம்பர் ஆகி, சர்ச்சை தொடங்கி, பாஸ்டர் ஆகி, ஒயிட்டு போட்டாலும் 20 வருடம் கழித்து என்ன அர்த்தம்? யாக்கோபு எங்க போக புறப்பட்டான்? கானானுக்கு போக. ஏசாவை டீல் பண்ணாம கானானுக்கு போக முடியாது. லாபான் வீட்டுக்கு போக ஏசா தடை இருக்க மாட்டான். ரெண்டு பரிவார உடையவனா மாறதுக்கு ஏசா தடையா வர மாட்டான். ஆனா தகப்பன் வீட்டுக்கு போனோம்னா ஏசாவை சால்வ் பண்ணிட்டு தான் போனோம். நம்ம என்ன பண்ணோம், ஆண்டவரை கோலும் கையுமா வந்து 2 பரிவாரத்தை உடையவன் ஆக்கினீர். அந்த ஆசீர்வாதத்துக்கெல்லாம் ஒரு தடை இருக்காது. ஏன்னா யாக்கோபு யார் தெரியுமா, பூச்சி. ஆனா நீ இப்ப எங்க போக புறப்படுறது தெரியுமா, கானானுக்கு. தகப்பன் வீட்டுக்கு அப்படி என்றாக முடியாது. நாளைக்கு ஏசா எழுமின்னு ஆண்டவர் சொல்லுவார்லாங்க. இதுதான் நாங்க எருசலேமை பார்த்து சொல்லுவார். அவருடைய கிரியைகளை கண்டு மனம் திரும்பாத கப்பர்நகும் பட்டணத்தை பார்த்து அவர் கத்துவார்ல, இங்க பாரு, நியாய தீர்ப்பின் நாளில் உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோமுக்கு நேரிடுவது லகுவா இருக்கும் அப்படிம்பார். நம்ம ஒரு இடத்துல ஒரு நபரை ஏமாற்றிட்டு இன்னொரு இடத்துல வந்து எவ்வளவு நல்ல பிள்ளையா வாழ்ந்தாலும் ஒரு நாள் இந்த பிரச்சனை வந்து நமக்கு முன்னாடி நிற்கும், ஃபேஸ் பண்ணவே முடியாது. இதை யாக்கோபு என்ன பண்றான் தெரியுமா, பாளையத்தை 2ஆ பிரிக்கிறான். 2ஆ பிரிச்சு ஒன்ன வந்து ஃப்ரெண்ட்ல அனுப்புறான். என்ன மனசுல நினைக்கிறான், ஒருவேளை ஒன்றை அவன் அடித்து போட்டாலும் இன்னொன்றாவது தப்புமே அப்படி சொல்லிட்டு இந்த யாக்கோபு என்னெல்லாமோ செய்யறான். முதல்ல பாளையத்தை 2ஆக பிரித்தான். பிரித்து ஒரு காரியத்தை செய்யறான். இதுல அவனுக்கு சமாதானம் வந்துச்சா? சமாதானம் வரல. அடுத்து என்ன பண்றான், ஏராளமான காணிக்கைகளை அனுப்புறான். யாக்கோவே, இதை நீ எப்போ செஞ்சிருக்கணும், நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் போது என்ன பண்ணியிருக்கணும், கொஞ்சம் கொஞ்சமா அண்ணே இது உங்கள்கிட்ட நான் ஏமாற்றி வாங்கினதுன்னு நான் வச்சுக்கோ. அவன் என்னெல்லாம் அனுப்புகிறான். 32வது அதிகாரம் 13 முதல் 15 வரை இருக்கு. 200 வெள்ளாடுகள், 20 வெள்ளாட்டுக்கடாக்கள், 200 செம்மறி ஆடுகள், 20 ஆட்டுக்கடாக்கள், 30 பால் கொடுக்கிற ஒட்டகங்கள், 40 பசுக்கள், 10 காளைகள், 20 கழுதைகள், 10 கழுதை கடாக்கள். அப்போ உனக்கு இதெல்லாம் கொடுக்க முடியும். அதாவது ஏசா இதுவரை ஒண்ணுமே கேட்கல, அதனால நான் என்ன பண்ணல, கொடுக்கல. அவன் கழுத்தை பிடிக்க வாரான்னு தெரிஞ்சதும் ஆமென், ஹல்லேலூயா. அதாவது
சமாதானமாக இருக்கும்போதே சால்வ் பண்ண பழகிடணும். அவங்க தான் ஒன்றும் கேட்கல, இவங்க தான் கேட்கல, இவங்க தான் கேட்கல. இன்னைக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. இந்த கேட்காதவங்களை என்ன பண்ண மாட்டாங்க தெரியுமா? கண்டுக்க மாட்டாங்க. யாராவது கழுத்தை பிடிக்கவே வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க, இப்போ கதவை திறந்தா குத்துவே நிற்கிறாங்க. எப்படியாவது அப்படின்னு வரும்போது வந்துடும் 200 வெள்ளாட்டு கடாக்கள், 20 வெள்ளாட்டு குட்டிகள், செம்மறி ஆடுகள், ஆட்டுக்கடாக்கள். எப்படியாவது 20 வருஷம் ஏசா இந்த யாக்கோபு சரி பிழைச்சி போட்டு அப்படி சொல்லிட்டு விடும்போது, அப்படின்னா ஃபஸ்ட்டே யாக்கோபு என்ன பண்ணியிருக்கணும்? இவ்வளோத்தையும் அனுப்பி கொடுத்துருக்கணும். இல்லை, இப்போ இவ்வளோ கொடுத்ததுக்கு அப்புறமும் யாக்கோபுக்கு என்ன இல்லை தெரியுமா? சமாதானம் இல்லை. அதாவது பிரச்சனையை சால்வ் பண்ணுறது பணத்தால் முடியாது. ஆமே, நீ பாளையத்தை பிரித்தாலும் நடக்காது, நீ பணத்தை கொடுத்தாலும் நடக்காது. அடுத்து குடும்பத்தையே பிரித்து நிறுத்துறான். ஃப்ரெண்டில் யார் நிறுத்துறான் தெரியுமா? லேயாள பாவம் போட்டு, அது இருந்தாலும் ஒன்று தான், இல்லைனாலும் ஒன்று தான். அதுக்கு கண்ணும் ஒழுங்கா தெரியாது. அது போட்டு அது யோசிக்கிறதுக்குள்ள அவன் பின்னாடி ராகில் நிறுத்தலாம். அதாவது பாருங்க, யாக்கோபு முதல்ல நிறுத்தினது யார? லேயாள. கடைசி நிறுத்தினது யார? ஆனா முதல்ல இறந்தது யாரு தெரியுமா? உன் காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற. ஹல்லேலூயா. ஆமாம், சிலர்லாம் சொல்லுவாங்க, அவர் போனதுக்கு இவ போயிருந்தா. ஆமாம், ஹல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, யாகேல் போட்டு லேயாளே நீ தான் ஃப்ரெண்டில் நிற்கணும். அவளுக்கு விஷயமே தெரியாது. ஏன்னா லேயாள்கிட்ட யாக்கோபு ரொம்ப பேசுறது மாதிரி இல்லை. ராகில்கிட்ட சொல்லுவான். ராகிலுக்கு உடனே சட்டை பிடிப்பான், எதுனாலும் சட்டையை பிடிப்பான். கொஞ்சம் நில்லுமா, உயிரோடு இருக்குன்னு விரும்புறியா, பின்னாடி போ, நாங்கள் சம்பவமே வேற. ஆமே, ஹல்லேலூயா. வேற இவ்வளவு பண்ணியும் அவனுக்கு என்ன இல்லை தெரியுமா? சமாதானம் இல்லை. ஏன் சமாதானம் கிடைக்கல? இப்போ பிரச்சனை வெளியல்ல, பிரச்சனை உள்ள. ஆமே, தத்தளிப்பின் பாத்திரம் சுமக்கிறவன் செய்ய வேண்டியதை செய்யாம வேற எதை செய்தாலும் அவளுக்கு திருப்தி ஆகுது. நீ எங்க கொண்டு பணத்தை போட்டாலும் திருப்தி ஆகாது, நீங்க என்ன திட்டம் பண்ணாலும் திருப்தி ஆகாது. உண்மையான திருப்பு முனை உண்டாக ஒரே இடம் தான் இருக்கிறது, தேவனிடத்துல போய் விழுந்துறது. இதை அவன் ஏற்கனவே பெத்தேலில் கர்த்தர் தரிசனமாகும் போது செய்திருப்பான் என்றால் அன்னைக்கே பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கும். ஆனால் இப்பொழுதும் தாமதம் ஆகல. யாக்கோபே, இந்த தத்தளிப்பின் பாத்திரம் நீங்கணும்னா, ஆமேன், மனுஷ முயற்சிகள் முடிந்த இடத்துல தேவனோடு உள்ள போராட்டம் ஆரம்பமாகும். இவன் போய் தேவ சமூகத்தில் விழுகிறான். யாக்கோபு ஏசாவை ஜெயிக்கலைங்க, முதல்ல தன்னுடைய பயத்தையும் தன்னுடைய பழைய வாழ்க்கையும் தேவ கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெயிக்கிறான். ஹல்லேலூயா. தேவனோடு அவன் எப்பொழுது தனிமையில் போராட ஆரம்பித்தானோ அப்பொழுதுதான் அந்த தத்தளிப்பே சமாதானமாய் மாறிட்டு. உங்க பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற ஒரே இடம் தேவ சமூகம். அந்த இடத்துல போய் நீங்க நியாயம் பேசக்கூடாது, நீங்க யாருன்னு அவருக்கு சொல்லணும். ஆமா, உங்க பிள்ளைகளை அவருக்கு சொல்லணும். ஆண்டவர், நான் தப்பு பண்ணிட்டேன், இது அடையாளமாக. அதாவது தேவனிடத்துல ஒருத்தன் காம்ப்ரமைஸ் ஆயிட்டான் அப்படின்னாலே அவனுக்கு மனுஷன் காம்ப்ரமைஸ் ஆகிறது ரொம்ப ஈஸி. அவங்க ஊர் வழக்கத்தின்படி அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தங்கள்ட்ட தான் செய்த தவறை உணர்ந்து, நான் தப்பு பண்ணேன், எனக்கு நான் சமாதானமாக விரும்புகிறேன், நம்ம சேர்ந்து போகலாம், நான் இனி உங்களுக்கு எந்த தீங்கும் செய்ய மாட்டேன், நீங்கள் எனக்கு தீங்கு பண்ணல, நான் தான் தீங்கு பண்ணேன் என்பதின் அடையாளமாக என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அந்த நபருக்கு முன்பதாக 7 தரம் குனிவார்கள். 7 தரம் குனிந்து குனிந்து வணங்குவாங்க. யாக்கோபுக்கு கேரக்டர் எது கிடையாது. யாக்கோபுக்கு கேரக்டர் எது? அடிச்சு தான் வாங்கணும், ஏமாத்தி தான் வாங்கணும், குனிஞ்சு வாங்கக்கூடாது. ஆனால் எப்போ ஆண்டவர்கிட்ட அவன் ஒப்புரவானானோ, அடுத்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, 33வது அதிகாரம் 3வது வசனத்தில், அவன் 7 விசை தரை மட்டும் ஏசாவை வணங்கினான். அக்செப்ட், நான் தப்பு பண்ணேன், நான் தப்பு பண்ணேன். பழைய யாக்கோபு அப்படி கிடையாது. ஏசா வரானா, ஏசா வந்து கேரக்டர் பார்த்தா அவன் நல்லவங்க. அவன்
நான் தப்பு. ஒரு இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு இல்லாத ஒரு சுபாவம் இது. ஏசா கிட்ட போய் மன்னிப்பு கேட்க முடியாது. அவன் எதை வழிபடுறான் தெரியுமா? அதெல்லாம் கேட்டாரா? ஆமாம், ஏசா கிட்ட போய் மன்னிப்பு. அவங்க யாரு, நாங்கள் யாரு? அவங்க வேற, நாங்கள் வேற. என்ன வேற நார இல்லை. 7 விசை தரை மட்டும் குனிந்து வணங்கி தன் சகோதரன் கிட்ட சேர்ந்த போது, அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி 2 பேரும் ஆள ஆரம்பிச்சிட்டான். யாக்கோபு மாறினாலே போதும், ஏசாவின் தத்தளிப்பு நீங்கும். ஏசாவினால் வருகிற தத்தளிப்பு நீங்கும். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனோடு தனிமையில் போராடு. ஒன்று சொல்லு, நீ ஏசாவை கம்ப்ளைண்ட் பண்ணாத. யாக்கோபு ஏசாவை தான் முதல்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவான். ஆண்டவர் நீங்க இப்படி சொன்னீங்களே, அவன் வரான், அவன் வந்து அப்படி இப்படி. ஆண்டவர் பேசவே இல்லை, சைலண்ட் ஆயிட்டார். அதுக்கப்புறம் தான் போய் தனிமையில் இருக்கிறோம். நான் யாக்கோபு ஆண்டவரே, நான் ஏமாத்தினவன் ஆண்டவரே. ஆமாம், நேரம் போய்விட்டது. ஒரு 5 மினிட்ஸில் நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். 3வது யோசேப்பினால் உண்டான தத்தளிப்பு. ஆதியாகமம் 42:36 யாக்கோபு ஒரு வார்த்தை சொல்லுவார், இதெல்லாம் எனக்கு விரோதமாய் நேரிடுகிறது என்றான். ஏன்னா யோசேப்பு யாரை பிடிச்சு கட்டி வைப்பான் தெரியுமா? சிமியோனை கட்டி வைப்பான். இப்போ சகோதரர்களை அனுப்பும்போது என்ன சொல்லுவார்னா, யாரை கூட்டிட்டு வரணும்? பென்யமீனை கூட்டிட்டு வரணும். இந்த விஷயத்தை யாக்கோபிட்ட சொல்லும்போது, யாக்கோபு எல்லாமே எனக்கு அகேன்ஸ்டா நடக்குது. இதுக்கு காரணம் உண்மையிலே யோசேப்பு அல்ல. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இது யோசேப்பு யார் என்று யாக்கோபுக்கு அறியாததே காரணம். யோசேப்பின் திட்டத்தை குறித்து அறியாததே காரணம். நம்முடைய நிறைய தத்தளிப்புக்கு காரணம் என்ன தெரியுமா? சூழ்நிலை அல்ல, நமக்கு அதை குறித்த அறிவில்லை. இயேசு கடல்ல நடந்து வந்தபோது சீஷர்கள் தத்தளித்து ஆவேசம்னு சொன்னாங்க. அந்த தத்தளிப்புக்கு காரணம் இயேசு அல்ல, காற்றும் அல்ல, யாரும் அல்ல. அவங்களுக்கு அது யாருன்னு தெரியல, இயேசுன்னு தெரியல. உயிர்த்தெழுந்த இயேசு சீஷர்கள்ட்ட வந்தபோது அவங்க ஆவின்னு சொல்லி கலங்கினாங்க. நம்ம ஆவேசம் நினைக்கிறது இயேசுவா கூட இருக்கலாம். ஆவின்னு கலங்கிறது உயிர்த்தெழுந்த ஆண்டவரா கூட இருக்கலாம். நம்ம எல்லாம் போச்சுன்னு நினைக்கிறது நம்முடைய வாழ்வுக்கான ஆரம்பமாய் கூட இருக்கலாம்.